அப்போ என் சேனலுக்குள்ளே போய் என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக மரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை கட் பண்ணி தோல் ஊற்றிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி சின்ன கிழங்காக கட் பண்ணிக்கோங்க. துண்டு துண்டாக கட் பண்ணி இப்படி கத்திரியில் இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுட்டிங்கன்னா உரிக்க ஈஸியாக இருக்கும். இது மாதிரி உரித்து எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லாம் சீவி நீங்கள் எல்லாம் கட் பண்ணி அப்படியும் சீவலாம். கட் பண்ண பொறுத்துக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது மாதிரி இதெல்லாம் கேரட் பீட்ரூட் திருவோம் இல்லைங்களா? இந்த இதில் இது மாதிரி எல்லா கிழங்கும் சீவிக்கணும். தண்ணி இல்லாத வடிச்சுட்டு சீவுங்க. இதுலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி